அதை மட்டும் கேள்வி கேளுங்க. இறந்து போனவங்க எப்படி வருவாங்க? நீங்க இறந்த உடனே சர்டிபிகேட் கொடுத்துறாங்களா இல்லையா? பல இதுக்கு காரணத்துக்கு பேங்குக்கு இதுக்கு கடன் வாங்க மற்ற லீகல் இஷ்யூக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. அந்த சர்டிபிகேட் அந்த ஆபீஸ்ல இருந்து வாங்க தெரியாதா இந்த மண்டுவங்களுக்கு? எல்லாம் எங்க தலையில தான் சுமத்தணுமா? நாங்க ஹாயா ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அதை நீங்க பறிக்கிறதுக்காக தான் இது திட்டமிட்ட சதி. இட்ஸ் ஸ்கேம், ப்ரீப்ளான்ட் ஸ்கேம். ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடி ஆளை உட்கார வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. இது இன்னொன்னு, இது எதுக்காக இந்த எஸ்ஐ குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும். இவங்க எடுத்தா அது கிரிமினல் குற்றம். அதன்படி ஒரு அரசு செய்யப்படணும். ஞானேஷ்குமார், நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மொல்ல மாதிரித்தனத்தை நிறுத்துங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும். நான் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா டிடிஐ சார்பா ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம் எதிர்த்து, இவிஎம்ல ஓட்டு போட முடியாது.